அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இங்கே மிக முக்கியமாக பார்த்து வருவது என்னென்னா, நிறைய பேர் பின்பற்றுவது கேண்டில் ஸ்டிக்ஸ், அதாவது வரைபடம், அடுத்தது இண்டிகேட்டர்ஸ் பின்பற்றுவீங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேசிஸ்லேயும் செக் பண்ணுவீங்க. ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது. இதில் ஒன்று மட்டுமே சிறந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு இயலாது. ஒன்று தான் சிறந்தது அப்படின்னா இத்தனை இண்டிகேட்டர்ஸ் யாருமே கண்டுபிடிக்க தேவையில்லை. இப்போ ஒவ்வொருத்தரோட ஆய்வில் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரிசர்ச்சில் ஒவ்வொரு விஷயங்கள் அதில் சரியாக அமைந்திருக்கும். அப்போது எதற்காக இத்தனை இண்டிகேட்டர்ஸ்? அப்போ இத்தனை இண்டிகேட்டர்ஸ் இருந்து ஏன் ஒருத்தரால் வெற்றி பெற முடியல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே இருக்கிற பிரச்சனை, மிக முக்கிய பிரச்சனை அப்படின்னா, நான் ட்ரேடர், நான் ஒரு ட்ரேடர் அப்படின்ட்டு நான் பை செல் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே மிக முக்கியமான காரணமாக அமையுது. நீங்கள் ஒரு இண்டிகேட்டர்ஸ் எடுத்துட்டீங்க, ஃபிபனாச்சி கான்செப்டை நீங்கள் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரே நாளில் அதனுடைய இறக்கம் ஏற்றம், இதற்காக, அதாவது பெரிய ஏற்றமோ பெரிய இறக்கமோ இருக்கும்போது அதை பயன்படுத்தணும். அப்போ தான் அதனுடைய தாக்கம் ஏற்படும். ஆர்எஸ்ஐயை இன்க்ளூட் பண்ணுறீங்களா, அது ஓவர் பாட் பொசிஷன், ஓவர் சோல்டு பொசிஷனை பற்றி தான் தெரியுது. அப்போது அது அந்த இடத்துல, அப்போ ஓவர் பாட்டோ ஓவர் பொசிஷனோ ஓவர் சோல்டு பொசிஷனோ இருக்கிற இடத்துல தான் அது பயன்படும். ஆனால் நம்ம 5 நிமிடத்துக்கும் அதை பின்பற்றுவோம், 10 நிமிடத்துக்கும் பின்பற்றுவோம், ஒரு வாரத்துக்கும் பின்பற்றுவோம், ஒரு மாதத்துக்கும் பின்பற்றுவோம், அடுத்தது இயர்லிக்கும் பின்பற்றுவோம், அடுத்து டெய்லிக்கும் பின்பற்றுவோம். அப்போது ஒரு பொருள் நம்மக்கிட்ட கிடச்சிருச்சுன்ட்டு அதனை எப்படி வேணாலும், இப்போ நம்ம கையில் ஒரு பிறந்த குழந்தையோ இல்லை சிறு வயது குழந்தையோ கிடைக்கிது அப்படின்னா, நம்ம பொம்மை போல் அதை பயன்படுத்த முடியுமா? குழந்தையாக தான் இருக்கணும். நம்மளுக்கு பொம்மையாக தான் நம்ம பயன்படுத்தணும். அதுபோல் நம்மளுக்கு ஒரு பொருள் கிடச்சிருச்சுங்காட்டி அந்த பொருளை எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவது சரியானல்ல. ஒரு சூழ்நிலை அறிந்து தான் பயன்படுத்த வேண்டும். ஒரு விவசாயி செய்கிறா அப்படின்னா, மழை வர காலத்தில் தான் அவங்க பயிரிடுவாங்க. ஆனால் மழை இல்லாத டயத்தில் நான் பயிரிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயிரிட்டால் அதனுடைய விடை, ரிசல்ட் என்னவாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் ஒரு விஷயத்தை ஒரு சூழ்நிலை அறிந்து பயன்படுத்த வேண்டும். நான் ட்ரேடர் அப்படிங்கிறத விட நான் ட்ரேடராக இருக்க வேண்டும். அப்போ தான் சந்தையில் நிலைக்க முடியும். ஒரு டிசிப்ளின் வேணும், ஒரு ஒழுக்கம், ஒரு வியாபார ஒழுக்கம் கண்டிப்பாக வேணும். இந்த மாதிரி இருந்தால் நான் ரிஸ்க் எடுப்பேன், அதுக்கு உண்டான ரிவார்டு எடுப்பேன், அதுக்கு உண்டான ஸ்டாப் லாஸ் போடுவேன், அதுக்கப்புறம் வர்த்தகம் செய்ய மாட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு வர்த்தகத்தை ஒருத்தர் தொடங்கியிருப்பார். ஒரு எளிதாக ஒரு 5 நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் லாபம் எடுத்திருப்பார். ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன். ஒரு 5 நிமிடத்தில் ஒருத்தர் 1000 ரூபாய் லாபம் எடுக்க முடியக்கூடிய வாய்ப்பாக இருக்குன்னா, நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணுங்கள். ஒரு கூலி தொழிலாளி இந்த 1000 ரூபாய் பெறுவதற்கு ஒரு நாள் முழுவதும் உழைக்க வேண்டும். அதை ஒரு 5 நிமிடத்தில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதோட போதும்னு நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு மற்ற வேலை பார்க்க போனால் பரவாயில்ல. 5 நிமிடம் நம்ம 1000 ரூபாய் எடுத்துகிட்டு அதற்கப்புறம் நம்ம சும்மா பார்வையாளராக எத்தனை நேரம் நம்ம பங்கு சந்தையில் அமர முடியும்ட்டு, அதற்கப்புறம் சின்னதாக இந்த 1000 ரூபாய் ரிஸ்க் எடுக்கலாம், 1000 லாபம் வந்துருச்சுல, இந்த 1000 ரூபாய் ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணலான்ட்டு கடைசியில் 5000மோ 10,000மோ லாஸில் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு போவோம். ஆமாம், நிம்மதியாக ஒரு 1000 ரூபாய் ப்ராஃபிட்டோடு நம்ம போயிருந்த பிரச்சனை இல்லையா? அல்லது ஒரு காலையில் ஒரு 1000 ரூபாய் லாஸாக இருந்திருக்கும், ஒரு சின்ன லாஸ் தான் இருக்கும். இந்த 1000 ரூபாயை எப்படியாச்சும் ஒரு ப்ராஃபிட்டாக அந்த பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 0 லாஸுக்கு கொண்டு வர நினைப்போம். பார்த்தா அங்கே 10,000 20,000 லாஸ் போய்டும். அப்போது ஒரு வாய்ப்பு இல்லாத வர்த்தகத்தை, ஒரு ரியல் ட்ரேடர், உண்மையான ட்ரேடர், ஒரு வியாபாரி எப்படி இருப்பானோ அந்த வியாபாரத்தனம் நம்ம இங்கே காமிக்கிறதே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு இதனை பற்றி தெரியாது. சும்மா கண்ணா பின்னான்ட்டு ஒன்றுமே மார்க்கெட்டை பற்றி தெரியாத போதெல்லாம் லாபம் எடுப்போம். மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுட்டு வியாபாரம் பண்ணலாங்கும் போது லாஸ் வரும். அது காரணம் வியாபாரத்தை செய்ய தவறும், அதாவது ஒரு வியாபாரத்தை பண்ணணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிற திறன் இல்லாத இதுதான். அப்போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம முடிவெடுக்கணும். அதனால் இண்டிகேட்டர்ஸ், எத்தனை இண்டிகேட்டர்ஸ் இருந்தாலும் ப்ராஃபிட் பண்ண முடியாது. மார்க்கெட் எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் ப்ராஃபிட் பண்ண முடியாது. காரணம், சிலதை தவிர்க்க வேண்டும், சிலது செய்ய வேண்டும். செய்யக்கூடிய காரியத்தை செய்யாமல் இருக்கக்கூடாது, செய்யாமல் இருக்க வேண்டிய காரியத்தை செய்யக்கூடாது. இதனை பற்றி முதலில் புரிந்து கொண்டாலே நம்மளுக்கு வியாபாரம்
சிறப்பாக இருக்கும். அதனால் யார் சொல்லி கொடுத்தாலும் யார் எங்கிருந்து கற்றுக்கொண்டாலும் இல்லை, நீங்கள் எடுக்கும் முடிவு மட்டுமே அதனுடைய தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அதனால் ஆப்ஷன் வர்த்தகத்திற்கு என்னென்ன தேவையோ அதனை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இல்லாத பொருள் இருக்குன்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா அந்த பொருளில் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறது. ஒரு 100 ரூபா பொருளை எடுக்கிறீங்க அப்படின்னா அது 100 ரூபாயே இருக்காது, 200ன்னு இருக்கும். அப்போ அந்த 200 0 ஆக்கிட்டு அதுக்குண்டான உண்மையான விலையை கொடுக்க வேண்டியது தான் இதனுடைய கணக்கீடு. அதனால் இந்த பிரீமியம் கால்குலேஷன், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை புரிஞ்சுட்டும் இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி ஆர்வம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுட்டு வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பேங்க் நிஃப்டி ஒரு வாரத்தின் ஆரம்பம் ஓப்பன் தான். அப்போ 39,856 ஓப்பனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லோ 437 புள்ளிகள். அதற்கு மேலே ஹை பாருங்கள், ஓப்பன் டு ஹை. அப்போ இதற்கு 5 மடங்கு. அப்போ ஓப்பன் ஸ்ட்ராட்டஜின்னு நீங்கள் ஒன்று பில்டப் பண்ணித்தான் ஆகணும். அப்போ இந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியில் பல காரணிகள் இருக்குது. ப்ரீவியஸ் க்ளோஸ் அருகாமையிலே ஓப்பன் ஆகும், இது ஒன்று. ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே அப்பில் ஓப்பன் நடக்கலாம் அல்லது டவுனில் ஓப்பன் நடக்கலாம். அப்போ ஓப்பனுக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இங்கே ஓப்பன்றது எப்படி, இங்கே ஓப்பன்றது எப்படி, கீழே ஓப்பன்றது எப்படி. அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலும் ஓப்பனுக்கு மேலும் நிலை பெற்றால் அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதற்குள்ளே எஸ்டர்டே ஹை ஆர் எஸ்டர்டே லோ இதனுடைய தாக்கம் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு உள்ளே கொண்டு வரும். இந்த ஒரு பிரேக் அவுட் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு எளிமையாக ஒரு விஷயத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா, ஒரு 50 கிலோ வெயிட் உள்ளவங்க 100 கிலோ வெயிட் உள்ளவங்களோட போட்டி போட போகிறாங்க அப்படின்னா இதில் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நீங்களே யோசிச்சா தெரியும். அனைவருக்கும் எளிதாக தெரியக்கூடியது 100 கிலோ வெயிட் உள்ளவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்போ 50 கிலோ வெயிட் உள்ளவங்க ஜெயிக்கணும்னா என்னென்ன தாக்கங்கள் ஏற்படணும் அப்படிங்கிறது இங்கே புரியணும். அப்போது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது ஐடீம் ஸ்ட்ரைக்குக்கும் உள்ள போட்டி என்ன அப்படிங்கிறது எடுக்கணும். ஐடீம் ஸ்ட்ரைக்குக்கும் ஓடீம் ஸ்ட்ரைக்குக்கும் உள்ள போட்டியை தெரிஞ்சுக்கணும். அது என்ன ஐடீம் ஸ்ட்ரைக்கு ஓடீம் ஸ்ட்ரைக்கு அப்படின்னா, இப்போ 41,000 காலை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா 41,000 காலை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 41,000 புட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் விசஸ் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ். இது ஜெயிக்குமா அப்படிங்கிறது தான் யோசிக்கணும். இது உங்களுக்கு புரிதல் இன்னும் ஏற்படுத்தலைன்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். 41,000 கால் 757 ரூபாய் இருக்கிறாங்க. 41,000 புட் 207 ரூபாய் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சமநிலை ஆகக்கூடிய இடம் 41,000 தான் சமநிலை ஆகும். அப்போ இந்த போட்டி சரியா? அப்போது இங்கே போட்டியாளர் யார் அப்படி இருப்பாங்கன்னா 41,500 இருக்கும்போது 42,000 காலுக்கும் 41,000 புட்டுக்கு தான் போட்டியாளர். அதை தவிர்த்து நீங்கள் போட்டியாளர் நீங்கள் மாற்றி யோசித்தால் அதனுடைய தாக்கமே மாறுபட்டு விடும். இதனை போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்க திறன் உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் முடிவெடுக்கிறது எப்படி அமையும் அப்படிங்கிறத யோசித்து கொள்ளுங்கள். அப்போது ஒரு வாரத்தோட ரேஞ்ச் நம்மளுக்கு குறைந்தபட்சம் 1000 புள்ளி இருந்தது. இந்த வாரம் 2,500 புள்ளினா இது ஆப்ஷன் பையருக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு மொமெண்டம் இருக்கும். ஆனால் இந்த 2,500 பாயிண்ட்ஸோட வீக்லி ரேஞ்சு இதற்கு முன்பு எத்தனை வாரங்கள் அமைந்துள்ளது, எத்தனை வாரம் இல்லை அப்படிங்கிறத பிரித்து பார்த்து இதே மூமெண்ட் எப்பவுமே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த மூமெண்ட் எப்பவுமே இருக்கும்னு நினச்சி நீங்கள் வர்த்தகம் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் கண்டிப்பாக லாஸாக மாறும். ஏன்னா இந்த வாரம் 2,500, அடுத்த வாரம் 2,500, அதுக்கு அடுத்த வாரம் 2,500, அதுக்கு அடுத்த வாரம் 2,500னா நீங்கள் சந்தை எப்படியெல்லாம் இருக்கும்னு கொஞ்சம் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். அப்போது ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அப்போது ஒரு வாரம் 1000 பாயிண்ட் இருக்கும், ஒரு வாரம் 1,500 பாயிண்ட் இருக்கும், ஒரு வாரம் 800 பாயிண்ட் இருக்கும், ஒரு வாரம் 1,200 பாயிண்ட் இருக்கும். அப்போது இந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்காது. அப்போது
பெரிய ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ரேஞ்ச் பெரிதாக இருக்கும் பொழுது மட்டுமே இதன் தாக்கம் அமையும். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு உணர வேண்டியது ஐடிஎம் ஆப்ஷனில் என்னென்ன இம்பேக்ட் இருக்குது, ஓடிஎம் ஆப்ஷனில் என்னென்ன இம்பேக்ட் இருக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும், கம்பேரிசன் பண்ணணும். அப்போ தான் ஆப்ஷன் வர்த்தகம் செய்ய முடியும். சும்மா கண்மூடித்தனமாக செய்ய முடியாது. இப்போ இந்த அட்டவணை என்ன சொல்ல வருது, 41,000 புட் 41,500 கால். இது வந்து ஸ்ட்ராங்கல். இப்போ மார்க்கெட் 41,500 கட்ட நம்மளுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. அப்போ இதனுடைய 2 ப்ரீமியத்தை சேர்த்துனா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 600 ப்ரீமியம் வருது. அதனால் 40,400 இருந்து 42,100 வரை சந்தை இருக்க அதிகமான வாய்ப்புகள், இதற்குட்பட்டு தான் சந்தை இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத இங்கே சொல்ல வர்றாங்க. அடுத்து 41,000 புட் ஆப்ஷன், 41,000 கால் ஆப்ஷன். இதற்கு உண்டான போட்டியாளர்களாக நீங்கள் கருதுனீங்கன்னா இது 200, இது வந்து 750. அப்போ கிட்டத்தட்ட 1000 புள்ளிகள். அப்போது 40,000 டு 42,000 இதற்குள்ள சந்தை இருக்க வாய்ப்புகளாக இங்கே தென்படுகிறது. அப்போ இதனால் இதை பேஸ் பண்ணி நம்ம புரிதலை ஏற்படுத்த வேண்டும். இங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி மிக அதிகமாக இருக்குது, 15க்கு மேலே இருக்குது. அதனால் ரேஞ்ச் பெருசாக இருக்கும். ஒரு ஆக்ரோஷம், அதாவது ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. நான் இதில் நியூஸ் பேஸ்டோ எதுவுமே நம்ம உள்ளே கொண்டு வரல. ஏன்னா எல்லாமே நீங்கள் எஃப்ஐஎஸோட டேட்டா, வேர்ல்டு மார்க்கெட் டேட்டா எவ்வளோ பார்த்து நீங்கள் செயல்பட்டு இருக்கிற வரை அதை பார்த்துட்டே தான் இருப்பீங்க. ஆனால் இங்கே என்ன விலை மாற்றங்கள், பிரீமியத்தின் விலை மாற்றங்கள் என்ன வருதுன்னு நீங்கள் பார்த்தால்தான் உங்களுடைய வர்த்தகம் சிறப்பாக இருக்கும். அதனை பற்றி புரிதல் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அப்போது பேங்க் நிஃப்டியோட குறிகளை 41,130 டு 41,910, வைட் ரேஞ்ச் 40,720 டு 42,280. இதை நோட் பண்ணி வச்சுட்டு இந்த இனி வருகின்ற 4 வர்த்தக நாட்களில் இந்த எல்லைகள் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு நீங்கள் ஃபீட்பேக்காக கொடுங்க. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 41,757, 41,910, 42,190. சப்போர்ட் லெவல் 41,369, 41,130, 40,793 இருக்கும். ஆய்வுகள் நல்லா செய்யுங்க. ஆய்வுகள் செஞ்சு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அதனால் இதற்குண்டான கட்டண பயிற்சி, நம்ம ஆப்ஷன்ஸை பற்றி ஒரு கட்டண பயிற்சி நம்ம இருக்குது. அது பிப்ரவரி 12ஆம் தேதி துவங்குது. அதனை பற்றி தகவல் அறிய 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அந்த விவரத்தை உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரல் அலைஸ் ப்ளூ மற்றும் ஜிபிள் நிறுத்தி மூலிமா டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நீங்கள் கருதினால் நிறைய லைக்ஸ் பட்டன்ஸை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு லைக்ஸ் பட்டன் எங்கே இருக்குன்னு கூட தெரியல, அதனால் நாங்கள் பண்ண முடியல அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிட்டு என்னையை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இருந்தாலும் அந்த வீடியோவிலே கீழே வந்து லைக் பட்டன் இருக்கும், ஒன்று டிஸ்லைக்குன்னு இருக்கும். லைக்கு எது, டிஸ்லைக் எது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். அதற்குண்டான சப்போர்ட்டை கொடுங்க. அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் படி நிறைய இந்த வீடியோஸ் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆக ஒரு வாய்ப்பாக அமையும். நீங்கள் உங்கள் முடிந்தளவு உங்களுடைய சப்போர்ட்டை தாருங்கள். நன்றி, வணக்கம்.